ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டயோடு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? டயோடில் நிறைய வகைகள் இருக்குது. ஜீனா டயோடு இருக்குது, சுவிட்சிங் டயோடு இருக்குது, ரெகுலேட்டர் டயோடு இருக்குது, ரெக்டிஃபையர் டயோடு கூட இருக்குது. அப்புறம் இந்த டயோடு இல்லாத சர்க்கியூட்டே நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ என்கிட்ட இருக்கிற இந்த டயோடு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டயோடு. இது வந்து ஒரு ரெக்டிஃபையர் டயோடு. இது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க வந்து பேக்கேஜ் டயோடு. இது வந்து ஒரு ஃபுல் வேவ் சர்க்கியூட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபை பண்ணும். இதுக்குள்ளே 4 டயோடை வச்சு ஃபேப்ரிகேட் பண்ணியிருப்பாங்க. இந்த டயோடை எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா, ஒரு ஏசி வோல்டேஜை ஒரு பல்ஸ் டிசி வோல்டேஜா மாத்துறதுக்கு தான் இது யூஸ் பண்ணுவாங்க. ஆனா வந்து பியூரா உங்களுக்கு டிசி வேணும்னா ஒரு கெப்பாசிட்டர், எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர் பேரலா கனெக்ட் பண்ணாதான் பியூர் டிசி கிடைக்கும். அப்புறம் ஒன் மோர் இன்ட்ரெஸ்டிங் விஷயம் இருக்கு. ஃபார்வர்ட் கரண்ட்டை மட்டும் இது வந்து அலோவ் பண்ணும். ரிவர்ஸ் கரண்ட்டை நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா, அதாவது டயோட ரிவர்ஸை கனெக்ட் பண்ணீங்கன்னா கரண்ட் ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து தடுக்கும். இப்போ ப்ராக்டிக்கலா டெஸ்டிங் பார்க்கலாம். டயோட் மோடில் மல்டிமீட்டரில் நீங்கள் வச்சுட்டு, நான் ஆல்ரெடி மல்டிமீட்டர் எப்படி யூஸ் பண்ணணும்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதுக்கப்புறம் இந்த டயோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேண்ட் மாரி கலர் இருக்குது பாருங்கள், ஆஷ் கலரில். அது வந்து பார்த்தீங்கன்னா கேத்தோடு, அதாவது மைனஸ். ஸோ பிளைனாக இருக்கிற இடம் வந்து ஆனோடு, அது வந்து ப்ளஸ்ஸு. ஸோ அதுக்கேற்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டரில் கேத்தோடில் பிளாக் வைங்க, ஆனோடில் ரெட்டை வைங்க. ஸோ ஒரு 500 அபோவ் வேல்யூ காட்டுச்சுன்னா இந்த டயோடு வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ டச் பண்ணாமல் வச்சு பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம் வந்து கையில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் ஆட் ஆகி காட்டும். டச் பண்ணாமல் வச்சு ஃப்ளோரில் வச்சு கூட நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது வந்து என்கிட்ட இருக்கிறது பேக்கேஜ் டயோடு. ஸோ இதுக்குள்ளே 4 டயோடு வச்சு ஃபேப்ரிகேட் பண்ணியிருப்பாங்க, நான் சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு ப்ளஸ்ன்னு போட்டுக்கிற இடத்துல வந்து நீங்கள் வந்து மைனஸ் ப்ரோப் வச்சுட்டு, ஒரு பின்னில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ப்ரோபை வந்து ரெட் கலர் ப்ரோப் வந்து நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா 500 அபோவ் காட்டும். ஸோ லாஸ்ட் பின்னில் மட்டும் பார்த்தீங்கன்னா டபுளாக காட்டும். ஏன்னா வந்து உள்ளே வந்து டயோடு இருக்குல்ல, பேரலாக இருக்குது. ஸோ அது போல் வந்து நீங்கள் வச்சு பார்க்கலாம். ஸோ இதுக்குள்ளே இருக்கிற அந்த 4 டயோடு வந்து எப்படி ஃபேப்ரிகேட் ஆகிருக்கும் சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த சர்க்கியூட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த பக்கத்தில் காட்டுற பாருங்க இந்த சர்க்கியூட்டு. ஸோ இது போல் தான் வந்து இந்த டயோடு நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். இப்போ என்கிட்ட வந்து இன்னொரு ஃபால்ட்டி டயோடு இருக்குது, அதில் நான் காட்டுறேன். அதுக்குள்ளே ஒரே ஒரு டயோடு மட்டும் ஷார்ட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பின்னில் ப்ளஸில் வந்து நம்ம மைனஸ் மல்டிமீட்டர் வச்சுக்கிட்டு, ஸோ இன்னொரு பின்னில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக வச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு டயோடு வந்து ஓகே, செகண்ட் டயோடு வந்து ஷார்ட் இருக்குது பார்த்தீங்களா, 15, 16 காட்டுது பாருங்கள். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயோடை வந்து நீங்கள் வந்து மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி அதை வந்து டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதில் அதே பின்னில் நான் இந்த டயோடு பேக்கேஜ் வைக்கிறேன், 500 அபோவ் காட்டுது பாருங்கள். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து டயோடை வந்து செக் பண்ணணும் மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நிறைய நான் போஸ்டிங் பண்ணுவேன். எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ்லாம் எப்படி ஈஸியாக மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி செக் பண்ணுறதுன்றது உங்களுக்கு வந்து நான் ஒரு டுட்டோரியல் வீடியோ போடுவேன்.